இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விஷயத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம்னா, வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் அக்டோபர் 2 சாயங்காலம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மற்ற ரஜினி படம் மாதிரி இல்லாமல் இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் குவைட்டாக அப்படியே போகுது. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், தெலுங்கு ஆக்டர் ராணா, ரித்விகா சிங், மஞ்சு வாரியர், அபிராமி, துஷாரா விஜயன்னு பல முன்னணி நட்சத்திரங்களாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனிருத் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய் பீம் படத்தோட டேரக்டர் ஞானவேல் வந்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டென்ஸ் மூவின்னு நமக்கு தெரியுது. இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, ரஜினி வந்து டியூட்டியில் இருக்கும்போது ஒரு என்கவுண்டர் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் சில வருடங்களில் வந்து ரிட்டையர் ஆயிடுறாரு. அவர் ரிட்டையர் ஆன பிறகு அவர் டியூட்டியில் இருக்கும்போது ஒரு என்கவுண்டர் பண்ணாருல்ல, ஸோ அது வந்து அவருக்கு பிரச்சனையாக வந்து முடியுது. இதை வந்து டியூட்டியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி அதை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களால முடியல. மறுபடியும் ரஜினி வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரி தெரியுது. ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்கன்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து என்கவுண்டரை தான் வந்து மெயின் ஃபர்மிஷாக வச்சுருக்கிறாங்க. அது போக ட்ரக்ஸு பிரச்சனையை கொண்டு வருவாங்களா, அல்லது பெண்களுக்கு எதிரான பிரச்சனையை கொண்டு வருவாங்களா, ஸோ இதையெல்லாம் வச்சு நடக்கிற தப்பை வச்சு யார் குற்றவாளியோ அவங்கள என்கவுண்டர் பண்ணுவாங்களா, ஸோ இந்த மாதிரி வருமா அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ எனிவே மற்ற ரஜினி படம் மாதிரி இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா காமன் கூலாக அப்படியே மூவ் ஆகுது. ஸோ அனிருத்தோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டென்ஸான படத்துக்கு வந்து ஒரு பரபரப்பாக மியூசிக் பண்ணாமல் ஒரு ஜாலியாக ஒரு கேஷுவலாக கூல் அண்ட் நீட்டாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்லோவான ஒரு ட்ரெய்லருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் சில்லாக ட்ரெய்லரு மூடுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்கிறாரு அனிருத். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அக்டோபர் 10 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நான் ட்ரெய்லர் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்டு போங்க. தேங்க்யூ.